இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான டாபிக். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, உட்காந்து கால்குலஸ் படிக்கிறதுல எங்களை ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோமா, மேட்ரிக்ஸ் படிக்கிறோம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோமா, நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனா பர்சன்டேஜ் நிஜமாலுமே ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாலுக்கு போறீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வாங்குனீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டும் பர்சன்டேஜ்ல தான் கொடுப்பாங்க, டாக்ஸும் பர்சன்டேஜ்ல தான் போடுவாங்க. இல்ல ஒரு ஹோட்டல் போனாலும் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ்ல தான் போடுறாங்க. இதே நீங்க ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கிறீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் கார்ப் எடுத்துக்கோங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவ்வளவு பர்சன்டேஜ் மார்க், இந்த எக்ஸாம்ல இவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்கன்னா, ஒரு லோன் வாங்குறீங்கன்னா டாக்ஸ் இவ்வளவு பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க. எங்க போனாலும் பர்சன்டேஜ் 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 தான். ஸோ ரியல் லைஃப்ல பர்சன்டேஜ்ங்கிறது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பர்சன்டேஜோடைய பேசிக் நாலேஜ் கண்டிப்பா வேணும். உங்களுக்கு பர்சன்டேஜ்னா என்னன்னே தெரியலனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல பர்சன்டேஜ்னா என்ன, அது எப்படி எழுதலாம், எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா அதை எப்படி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணலாம், சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா எப்படி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணலாம், இம்ப்ராப்பர் பர்சன்டேஜ்ங்கிறது 100% நம்ம சொல்லுவோம், 100க்கு மேல வந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம கிளியரா நம்ம சொல்லி கொடுக்க போறோம். ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்னா என்னன்னு பாத்திரலாம், அதுக்கப்புறம் அது ஏன் யூஸ் பண்றோங்கிறத பாத்திரலாம், அப்புறம் அதை எப்படி எழுதலாம், எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பாத்திரலாம், அப்புறம் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம், லாஸ்டா மைண்ட்லயே எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாங்கிற ஷார்ட் கட்ஸையும் நம்ம பாத்திரலாம். ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பர்சன்டேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா பர் சென்ட், ஓகேவா? இப்போ பர் அப்படின்னா என்ன, பர்னா ஈச், ஃபார் ஈச்னு சொல்லுவோம். அதாவது 2 cookies per head அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பர் அப்படின்னா ஃபார் ஈச். சென்ட், சென்டம் 100, பர் 100 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜோட மீனிங். பர் 100 அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சிம்பிளா சொல்ல போனா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜோட மீனிங். இதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு மால்க்கு போறீங்க, இப்ப மால்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அந்த இடத்துல ஒரு ரேக் இருக்கு. அந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேண்ட் அடிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பேண்ட்டும் ஒவ்வொரு பிரைஸ். ஒன்னு 800 ரூபா, ஒன்னு 850 ரூபா, 900 ரூபாய், 1000 ரூபாய், 1200 ஒவ்வொரு பேண்ட்டும் ஒவ்வொரு ரேஞ்ச்ல இருக்கு. இப்ப அந்த இடத்துல பர்சன்டேஜ்ங்கிற கான்செப்டே இல்ல. ஆனா நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்ப எப்படி நான் கொடுக்குறது? 800 ரூபா பேண்ட் எடுத்தீங்கன்னா 80 ரூபா, 1000 ரூபா பேண்ட் எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய், 1200 பேண்ட் எடுத்தீங்கன்னா 120 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் நம்பர் நான் போட்டேன்னா எவ்வளவு பேண்ட்டுக்கு நான் எவ்வளவு எழுதுறது? அப்போ அந்த இடத்துல நம்பர்ஸ் நிறைய இருக்கு. 800, 1000, 1200, 2000 அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் காமனா நான் ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், காமனா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்ப அந்த நம்பரை நம்ம பர்சன்டேஜ்ல சொன்னோம் அப்படின்னா 100க்கு எவ்வளோ, அதாவது ஒரு 1000 ரூபாய் பேண்ட் இருக்கு, 1000 ரூபாய்க்கு நான் 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் 100க்கு கன்வெர்ட் பண்றேன். 100க்கு எவ்வளோன்னு நான் பாக்குறேன். இப்ப 800 ரூபாய் பேண்ட்டுக்கு நான் 80 ரூபா டிஸ்கவுண்ட்னா அதை நான் 100க்கு எவ்வளோன்னு நான் பாக்குறேன். சோ எந்த நம்பரா இருந்தாலும், இப்ப நீங்க வந்து ஸ்கூல்லயே மார்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், 5 டெஸ்ட் எழுதுறான். ஒன்னு 20 மார்க்குக்கு, ஒன்னு 25 மார்க்குக்கு, ஒன்னு 50 மார்க்குக்கு, ஒன்னு 70 மார்க்குக்கு, 75 மார்க்குன்னு எழுதுறான். அப்போ எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மார்க் வாங்கலாம். அப்ப 70க்கு 60 வாங்கலாம், 20க்கு 19 வாங்கலாம், 30க்கு 25 வாங்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு மார்க் வாங்கலாம். அப்போ 70க்கு 60 மார்க் வாங்குறான், 25க்கு 24 மார்க் வாங்குறான். அப்ப 60 பெருசா 25 பெருசான்னு பாத்துட்டீங்கன்னா 60 தான் பெருசு. பட் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு மார்க்குக்கு. அப்போ பேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க், ஒவ்வொரு பேண்ட் ரேட்டும் ஒவ்வொன்னு இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் நான் காமனா கம்பேர் பண்ணணும். காமனா நான் கம்பேர் பண்ணி காமனா கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது எல்லாரையுமே நான் 100க்கு கன்வெர்ட் பண்றேன். பர் 100 அது எவ்வளவு வேணா இருக்கலாம். ஒரு 1000 ரூபாய் பேண்டா இருக்கலாம், இல்ல 20 மார்க்கா இருக்கலாம், 50 மார்க்கா இருக்கலாம். அதை நான் 100க்கு கன்வெர்ட் பண்றேன். அதை நான் 100க்கு கன்வெர்ட் பண்ணேன்னா அதை சொல்றது ஈஸி, அதை கம்பேர் பண்றது ஈஸி, அதை எழுதுறது ஈஸி. ஸோ அதுக்காக தான் பர்சன்டேஜ்ங்கிறது இருக்கு. மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பட் நம்ம சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஜென்ரலைஸ்டா ஒரு டேர்மை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்சன்டேஜ். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க டாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஹோட்டல்ல வந்து நீங்க 1000 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு வந்து டாக்ஸ், இது 500 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபா டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு டாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இப்ப 100க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஜிஎஸ்டி அப்படின்னா 100க்கு 5 ரூபாய். அப்போ 100க்கு 5 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ, 100க்கு 10%னா 2000 ரூபாய்க்கு எவ்வளோ, 3000 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ரலைஸ்டா பர்சன்டேஜ்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது எந்த நம்பரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும், எவ்வளவு சின்ன நம்பரா இருந்தாலும் நம்ம அதுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். சோ அதுக்காக தான் பர்சன்டேஜ்ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்போ எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பர்சன்டேஜ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன்னா பர் 100க்கு. இப்போ வந்து 15/100ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15ங்கிறது பர்சன்டேஜ், ஏன்னா பர் சென்டம் இல்லையா.
சென்டம்ங்கிறனால 15%. எப்பவுமே டினாமினேட்டர் 100ங்கிறது வரனால நம்ம எல்லா டைமும் 15/100, 30/100, 5/100 எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா சிம்பிளிஃபைடா பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. எப்படி மல்டிபிளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு, அடிஷனுக்குலாம் இருக்க மாதிரி பர்சன்டேஜோட சிம்பிள் இது. ஸோ ஒன்று 5% எழுதலாம், சாரி 15% எழுதலாம், இல்லைன்னா 15/100 எழுதலாம். 15/100 எழுதினாலும் பர்சன்டேஜ் தான், 15% எழுதினாலும் பர்சன்டேஜ் தான். இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இப்போ 35% அப்படின்னா 35/100 அர்த்தம். ஒன்று இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இதே 4% அப்படின்னா 4/100. அப்போ 0% இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 0%ம் இருக்கு. 0/100. 100%னா 100/100. ஸோ என்ன நம்பரா இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் டிவைட் பை 100. இப்போ இந்த இடத்துல ஒன்று பர்சன்டேஜ் போடணும், இல்லைன்னா 100 போடணும். இந்த இடத்துல 0/100% நான் போடக்கூடாது. இந்த இடத்துலயும் 0/100% போடக்கூடாது. ஒன்று பை 100 போடணும், இல்லைன்னா பர்சன்டேஜ் போடணும். இப்படிதான் நம்ம ஒரு பர்சன்டேஜை எழுதணும். இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். கன்வர்ஷனா ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்றோம். இப்போ 15% இருக்குன்னா அதை நான் 15/100 எழுதுறேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல 15/100 ஃப்ராக்ஷனா இருக்கு. இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றாங்கிறதா கன்வர்ஷன். கன்வர்ஷன் பண்ணோம்னா ஒரு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணோம்னா அது ஒன்றும் ஹோல் நம்பரா வரலாம், இல்லைன்னா டெசிமலா வரலாம், எப்படி வேணா வரலாம். இப்போ ஜென்ரலா நம்ம டெசிமலோடைய மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். இப்போ ஒரு நம்பரை 10ஆலயோ 100ஆலயோ 1000ஆலயோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? 10ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு 0 இருக்கு. அப்போ ஒரு 0 வச்சு டிவைட் பண்ணோம்னா ஒரு டெசிமல் லெஃப்ட்ல போகும். 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டெசிமல் முன்னாடி போகும். 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 டெசிமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 இருக்கு. அதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்? நான் 3 உள்ள போட்டு 4 வெளியே போட்டு இங்க பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணி நம்பர் போட்டு ஸோ அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 தான், எப்பவுமே 100 தான். பர்சன்டேஜ்னா வேற எந்த நம்பரும் வராது, 10ம் வராது, 1000 வராது, வெறும் 100 மட்டும் தான் வரும் இல்லையா? அப்ப சிம்பிளிஃபைடா அப்ப 2 0வால தான் நம்ம டிவைட் பண்ண போறோம் எப்படி இருந்தாலும். அப்ப 2 0வால டிவைட் பண்ணோம்னா இங்க 15.0 இருக்கிறது அர்த்தமா? டெசிமல் இல்லைன்னா லாஸ்ட்ல தான் டெசிமல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 0வால டிவைட் பண்ணனா எனக்கு 2 டெசிமல் முன்னாடி போகும், which is 0.15. இப்ப இந்த இடத்துல நான் பர்சன்டேஜ்னும் போடணும்னு அவசியம் இல்லை, 100 போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 15%ம் 15/100ம் 0.15ம் ஈக்குவல். ஸோ இது மூணுல நான் எப்படி வேணா எழுதலாம். இது பர்சன்டேஜ் ஃபார்மேட், இது ஃபிராக்ஷன் ஃபார்மேட், இது டெசிமல் ஃபார்மேட். அப்போ எந்த நம்பரா இருந்தாலும் நான் இதை டைரக்டாவும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 15%னா எனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 2 டெசிமல் முன்னாடி போகணும். இதே 32% அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 டெசிமல் முன்னாடி போகணும், 0.32. இதே 4% இருக்குன்னா என்ன பண்ணணும்? அப்பவும் 2 டெசிமல் தான் முன்னாடி போகணும், 0.4ன்னு எழுதக்கூடாது. அப்போ 2 டெசிமல் முன்னாடி போச்சு அப்படின்னா இங்க ஒரு டெசிமல். அப்போ இந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு நான் ஒரு 0 ஆட் பண்ணணும், 0.04. 1%னா 0.01. 100%னா 100 டிவைட் பை 100, 2 0வால் டிவைட் பண்ணனா 1. அப்போ டெசிமல்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வர்ஷன் நம்ம எப்படி வேணா பண்ணலாம். அப்போ எல்லா டைமும் எனக்கு 100 தான் வருமா, 1 தான் வருமா, 1க்கு மேல வராதானா வரும். இப்போ 125% கூட வரும். அதை நான் கன்வர்ஷன் சம் வரும்போது சொல்றேன். இப்போ 125%னா 125 டிவைடட் பை 100 தான் ஆஸ் யூஷுவல். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? 2 0. அப்போ 2 0 முன்னாடி போச்சுன்னா 1.25 which is greater than 1. இது என்னது? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than டினாமினேட்டர். இது எல்லாமே நியூமரேட்டர் இஸ் லெஸ் than டினாமினேட்டர். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அப்போ 100க்கு மேலேயும் வரும். வந்துச்சு அப்படின்னா ஏன் வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் சம் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ 125%னா கன்வர்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. 125 டிவைட் பை 100 which is 1.25. இப்போ 500ன்னு வருது, 500% வருதுன்னா which is 500 divided by 100 which is 5. ஸோ அந்த டெசிமலா வராது, 5ஆ ஹோல் நம்பரா வருது. ஸோ ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கும், ஃபிராக்ஷன்ல இருந்து டெசிமலுக்கும் இல்லை டைரக்டாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெசிமல்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ 100 நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டா பர்சன்டேஜ் வந்துடும். 0.15 into 100, 2 டெசிமல் தள்ளி போச்சுன்னா 15% வந்துடும். ஸோ இதுதான் கன்வர்ஷன். ஸோ அடுத்து இப்போ பேசிக் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஒரு 2 பார்க்கலாம். இப்போ பர்சன்டேஜ்ங்கிறது என்னன்னா ஃபிராக்ஷன் நமக்கு தெரியும். அது என்ன ஃபிராக்ஷன்னா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா என்ன? நியூமரேட்டர் வேற வேறையா இருந்தாலும், டினாமினேட்டர் வேற வேறையா இருந்தாலும்
அதோடைய வேல்யூ வந்து சேம் தான். அதாவது 2ல 1ங்கிறதும் ஆஃப் தான், 0.5 தான். 4ல 2ங்கிறதும் ஆஃப் தான். இந்த இடத்துல நியூமரேட்டர் வேற வேற, டினாமினேட்டர் வேற வேற, ஆனா அதோட வேல்யூ சேம் தான் இல்லையா? அதே மாதிரி தான் பர்சன்டேஜும். பர்சன்டேஜ்ங்கிறது இந்த நம்பர்ஸ் மாதிரி. பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு ஃபிராக்ஷன், அது வந்து இன்னொரு ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன். அதாவது இப்போ இந்த இடத்துல x/100ன்னு இருக்கு, இது ஒரு ஃபிராக்ஷன். இப்போ இந்த இடத்துல 2 நம்பர் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a b இருக்குன்னா, ஏவும் எக்ஸும் வேற வேறையா இருக்கும், பியும் 100ம் வேற வேறையா இருக்கும். ஆனா இதோட வேல்யூ வந்து சேம். இப்படிதான் நம்ம ஒரு ஃபிராக்ஷன் வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 50 மார்க்குக்கு 20 மார்க் வாங்கியிருக்கேன். ஓகேவா? 50 மார்க்குக்கு 20 மார்க்குக்கு வாங்கியிருக்கேன். அதை பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா 100க்கு எவ்வளோன்னு நான் பார்க்கணும் இல்லையா? அப்ப ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டினாமினேட்டர் ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டரையும் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா தான் எனக்கு இன்னொரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கிடைக்கும். இப்போ இவங்க 2 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். அப்போ இதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் சேம். இப்போ நான் 50ய 100ஆ மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணனா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனை மேலயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைச்சிருக்கு? 40. அப்போ 50க்கு 20 மார்க் அப்படிங்கிறது 100க்கு 40. அப்போ 40 100க்கு 40னா 40%. சிம்பிள். இப்ப 50க்கு 20னா 100க்கு 40ஆ மாத்திட்டேன். 40னா 40% நான் டைரக்டா எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேண்ட் வந்து 1500 வச்சுக்கலாம். அதை நான் வந்து ஒரு 300 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 300 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்ப அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல எனக்கு 100 தான் வரணும் இல்லையா? அப்ப 1500 இருக்கு, எனக்கு 100 தான் வரணும். அப்ப அந்த 1500 நான் 100ஆ மாத்திருக்கேன். என்ன பண்ணணும்? 1500 100ஆ மாத்திருக்கு டிவைடட் பை 15 போடணும். அப்போ 1500 டிவைட் பை 15 தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 1100 rupees நான் கிடைக்கும். அப்போ இதை டிவைட் பை 15 பண்ணனா இதையும் டிவைட் பை 15 பண்ணணும். அப்போ 300 டிவைட் பை 15 நான் பண்ணேன் அப்படின்னா டிவைட் பை 15 பண்ணனா 20. Is that correct? ஸோ இது இன்ட்டு 15 போட்டனாலும் எனக்கு கிடைக்கும், இது இன்ட்டு 15 போட்டனாலும் இது எனக்கு கிடைக்கும். ஓகே, கரெக்ட் தான். அப்போ 1500 டிவைட் பை 15 போட்டா எனக்கு 100 கிடைக்குது. 300 டிவைட் பை 15 போட்டா 20 கிடைக்குது. இங்க பர்சன்டேஜ் போடக்கூடாது. அப்போ 20ங்கிறது என்னது? 20%. அப்போ இந்த நம்பர் 100 விட கம்மியா இருந்தாலும் சரி, 100 விட ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, அதை நான் 100க்கு மாத்தணும் அப்படின்னா நான் அதை என்ன மல்டிப்ளை பண்றேன்னா டிவைட் பண்ணணும். அதே ப்ராசஸ அதே நம்பரை நான் நியூமரேட்டருக்கு பண்ணனா எனக்கு பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் ஆயிடும். சிம்பிள். அப்போ பேசிக்கா இப்படிதான் கன்வர்ஷன் பண்றது. அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x% ஆஃப் 100 ஆர் 50% ஆஃப் 100 ஈக்குவல் டு வாட் அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 100 போடணும். ஆஃப்ங்கிறது போர்ட் மாஸ்லயே பார்த்துருக்கோம். ஆஃப்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் இன்டு 100 ஈக்குவல் டு வாட்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 100யும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த இடத்துல இதுவும் நியூமரேட்டர் தான், டினாமினேட்டர்ல 1 இருக்குதா அர்த்தம். 100 கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? 50/1 which is 50. 50% ஆஃப் 100 is 50. இப்போ இதே வந்து 20% ஆஃப் 100 அப்படின்னா இந்த ஆஃப்னா என்ன அர்த்தம்னா 100ல 20%ங்கிறது எவ்வளோ? 20% ஆஃப் 100 அப்படின்னா 100ல 20% எவ்வளோ? அப்போ ஆஃப்ங்கிறது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். 100 அங்கேயே போட்டுறீங்க. 20% 20/100 மாத்திடுறோம். ஸோ 20% ஆஃப் 100 is 20. இப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு டிவைட் பை 100 போடணும், ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் போடணும். பொதுவா பர்சன்டேஜ்ல 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். அந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்னங்கிறது நான் சொல்லித்தரேன். அது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லித்தரேன். அதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே போதும். இப்போ 10% ஆஃப் 500 இஸ் 50. அது கரெக்டா? 10%னா 10/100ன்னு போடணுமா? 10 டிவைட் பை 100 பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு 100 போட்டேன். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 500 இல்லையா? இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 5. 100 into 100, 5 into 100, 500. அப்ப இங்க 10 இருக்கு, 5 இருக்கு, மல்டிப்ளை பண்ணனா 50 கிடைச்சிருச்சா? ஸோ 10% ஆஃப் 500 இஸ் 50 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். ஒன்னு டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் 500 இஸ் 50. அதாவது நான் என்ன பர்சன்டேஜ்ங்கிறது கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா 10% ஆஃப் டேஷ் இஸ் 50.
இந்த இடத்துல பெரிய நம்பர் ஹோல் நம்பர் என்னங்கிறது நான் கண்டுபிடிக்கணும். ஆர் 10% ஆஃப் 500 இஸ் டேஷ், இந்த இடத்துல பார்ட் எவ்வளவுங்கிறது நான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த என்ன 3 பார்ட் கேட்டாலும் இதுதான் ஃபார்மேட். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி, அதாவது ஒரு நம்பர்ல எக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது பி நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏ பி பதில வேணா நம்ம வந்து ஹோல் பார்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இதுதான் ஹோல் நம்பர், இது பார்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல் இஸ் பார்ட், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நமக்கு தெரியும் இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் சொல்லிட்டு. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு பார்ட் டிவைடட் பை ஹோல் இல்லையா? பார்ட் டிவைடட் பை ஹோல், எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு பார்ட் டிவைடட் பை ஹோல், இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். இந்த ஒரு ஃபார்முலா போதும் பர்சன்டேஜ்ல எந்த சம் இந்த 3 டைப்ல எது கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். 3லயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். பர்சன்டேஜ்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த 3 மட்டும் தான் பேசிக் ப்ராப்ளம்ஸ். இந்த 3 மட்டும் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப இதுக்கு ஃபார்மேட் என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல் இஸ் பார்ட், டபிள்யூங்கிறது ஹோல், பிங்கிறது பார்ட். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல் இஸ் பார்ட் அப்படிங்கறத நமக்கு கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஈஸியான ஃபார்முலா என்ன, எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு பி பை டபிள்யூ. பி பை டபிள்யூ எக்ஸ் பை 100ங்கிறது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பேட்டர்ன் கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, வாட் பர்சன்டேஜ், ஒவ்வொரு இடத்துலயும் இந்த எக்ஸ் டபிள்யூபில ஒவ்வொரு சம்லையும் ஏதாவது 2 கொடுத்து 1 கேட்பாங்க. இந்த இடத்துல எக்ஸ் கொடுக்கல, டபிள்யூபி 2 கொடுத்துட்டான். இந்த இடத்துல டபிள்யூ கொடுக்கல, எக்ஸும் பியும் கொடுத்துட்டான். இந்த இடத்துல எக்ஸும் டபிள்யூ கொடுத்துருக்கான், பி என்னன்னு கொடுக்கல. ஸோ இதுல ஈஸியா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா, எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு பி பை டபிள்யூ. ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுக்கல, எனக்கு எக்ஸ் கொடுக்கல, அப்ப நான் எக்ஸை எக்ஸ்னே வச்சுக்கிறேன், டிவைடட் பை 100 ஈக்குவல் டு பார்ட்டுக்கு என்ன இருக்கு 30, ஹோல் என்ன இருக்கு 200 இல்லையா? இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணலாம், இல்ல ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இது சிம்பிளா தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல 100 200 மாத்திரக்கு என்ன பண்ணணும், இன்டூ 2 பண்ணணும் இல்லையா? ஆர் ரிவர்ஸ்ல வந்தோம்னா 200 100 மாத்திரக்கு என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணணுமா? 200 டிவைட் பை 2 போட்டா எனக்கு 100 வரும். அப்ப இது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னால இதையும் 2 ஆல டிவைட் பண்ணணும். 32 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும், 15% தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ செகண்ட் பார்க்கலாம். 15% ஆஃப் வாட் இஸ் 13 கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து 15 கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 100 எனக்கு தெரியும். பார்ட் கொடுத்துருக்காங்களா, 30 கொடுத்துட்டாங்க. ஹோல் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்ப இதை நான் அன்னொன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 15 நான் 30 மாத்திரக்கு என்ன பண்ணணும், இன்டூ 2 போடணும். அப்போ இதையும் இன்டூ 2 பண்ணணும். இன்டூ 2 பண்ணனா என்ன கிடைக்கும், 200. அப்போ ஹோல் வேல்யூ என்னது 200. சிம்பிள். தேர்ட் ஒன் பாருங்க, எக்ஸ் 15% கொடுத்துருக்கான், டிவைடட் பை 100 தெரியும், பார்ட் வேல்யூ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஹோல் வேல்யூ 200 தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், 200 100 மாத்துறதுக்கு, அதாவது 100 200 மாத்துறதுக்கு பார்ப்போம். இன்டூ 2 போட்டோன்னா 200. அப்ப இதையும் 2 போட்டோன்னா என்ன கிடைக்கும் 30. ஸோ இப்போ இந்த இடத்துல இது சிம்பிளா இருக்கு, அதனால நான் இந்த ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா 36% ஆஃப் 100 ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 100 நான் 80 மாற்ற முடியாது இல்லையா? 100 80 மாற்ற முடியாது, நான் 13 வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 10%ங்கிறது 80 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த 80 நான் என்ன பண்ணாலும் 100க்கு மாற்றுறது ஈஸி கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், விச் இஸ் 10 into 80 ஈக்குவல் டு 100 into எக்ஸ். ஓகேவா? 10 into 8 எவ்வளோ 800. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 100 ஆன்சர் வச்சுன்னா டிவிஷன் ஈக்குவல் டு எக்ஸ். 0 0 0 0 கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ 100க்கு 10 அப்படின்னா 80க்கு என்னது 8. ஓகேவா? ஸோ ஒன்னு இந்த 3 கான்செப்ட் தான் கேட்பாங்க. இந்த 3 கான்செப்ட்ல என்ன கேட்டாலும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அந்த ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து டினாமினேட்டர்ஸ் என்னால ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும்னா நான் அந்த ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கான்செப்ட்லயே நான் கொண்டு போய்க்கலாம். இன்கேஸ் என்னால ஈக்குவலன்ட் கான்செப்ட்ல கொண்டு போக முடியல, இங்க 180 வருது அப்படின்னா இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் இது வந்து ப்ரொபோர்ஷன் வச்சுக்கோங்க. ப்ரொபோர்ஷன்னா இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவல். அப்ப அது ஈக்குவல் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் தான் வரும். அப்ப அதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 10 into 80 ஈக்குவல் டு 100 into x வருது. அப்போ இங்க 800 வருது, 100 டிவைட் பண்ணனா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு சிம்பிளான பேசிக்கான சம்ஸ் கிடைச்சதுன்னா இதுல சால்வ் பண்ணிக்கலாம். ஒண்ணு இந்த மெத்தட் இல்லைன்னா இந்த மெத்தட். இப்போ எப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம், ஒரு மைண்ட்ல எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ பர்சன்டேஜ் மைண்ட் கால்குலேஷன் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ 50%னா என்ன, 50 டிவைடட் பை 100.
50 divided by 100 ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணா என்ன வரும் 1 divided by 2 இல்லையா 1 divided by 2. இதே 25%னா 25 divided by 100 1 into 25 4 into 25 100 1 by 4 வரும் இல்லையா. அப்போ 25% வேல்யூ 1 by 4, 20%க்கு 1 by 4, 10%க்கு 1 by 10. அதே மாதிரி மற்ற பர்சன்டேஜுங்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. அப்போ 25%னா நான் 4ஆ பிரிக்கணும், 50%னா அது 2ஆ பிரிக்கணும், 20%னா 5ஆ பிரிக்கணுங்கிறது கான்செப்ட். இந்த வேல்யூ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு நம்பருக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னா இந்த 3% 50 10 1 இதை மட்டும் ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ 50% எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 50%ங்கிறது ஆஃப் நான் 2ஆ பிரிக்கணும். இப்போ ஒரு நம்பர் வந்து 1800 இருக்குன்னா இதுல 50%ங்கிறது என்னது? இதோடைய பாதி, விச் இஸ் 900. ஓகேவா? இதே 10%னா எப்படி கால்குலேட் பண்ணணும்? 10%னா ஸோ 10%னா 1 by 10. அப்போ நான் ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ டெசிமல் ஒரு நம்பர் தள்ளி வச்சேன்னா 10%ங்கிறது 180. 1%ங்கிறது என்ன ஆகும்? 2 டெசிமல் நான் தள்ளி வைக்கணும். அப்போ 18. ஸோ 1%ங்கிறது 18, 10%ங்கிறது 180, 50%ங்கிறது பாதி. இப்போ 10%னா நான் ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும், 1%னா 2 டெசிமல் தள்ளி வைக்கணும். இது 3 மட்டும் நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தத்துல ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தலாம். 1200 நான் எடுத்திருக்கேன். 1200ல நான் மெயினா என்ன சொல்லியிருக்கேன்? 50 10 1 இது 3 கண்டுபிடிச்சிட்டோம்னால மற்றதுல ஈஸின்னு சொல்லியிருக்கோமா? இப்போ 50% 1200ல 50%ங்கிறது என்னது? இது 100% இல்லையா? இது வந்து 100% இஸ் 1200. 50%ங்கிறதுனா இதுல பாதி. அப்ப இதுல பாதி எவ்வளவு எடுத்தோம்னா என்ன வரும்? 600. 100%ல பாதி 50%, 1200ல பாதி 600. இப்போ 50% 200னா 25% எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ 50% டிவைடட் பை 2 போட்டா எனக்கு கிடைக்கும் 25% கிடைக்கும். அப்போ இதுல பாதி 25னா இதுல பாதி 300. கிளியரா? இப்போ 12.5% வேணும் அப்படின்னா 25%ல பாதி தான் 12.5. அப்போ 300ல பாதி 150. ஈஸியா? இப்போ 25% 300 அப்படின்னா 75% எவ்வளோ? அப்போ 25 into 3 போட்டா தான் எனக்கு 75 கிடைக்கும். அப்போ 300 into 3 போட்டோம்னா 900. ஸோ 1200ல 75% 900 ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ 50% கால்குலேட் பண்ணிட்டோம்னாலே அது பாதி எடுத்தோம்னாலே அதுல பாதி 25, அதுல பாதி 12.5, 25 into 3 டைம்ஸ் போட்டா 75. இதெல்லாம் ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ 10% எப்படி கால்குலேட் பண்ணணும்? 1200ல ஒரு டெசிமல் முன்னாடி போகணும். ஒரு டெசிமல் முன்னாடி போச்சுன்னா 120. 10%ங்கிறது 120. இப்போ 10% 120 கண்டுபிடிச்சிட்டோம்னாலே 20 30 40 50 60 70 80 90 எல்லாமே கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ 10% அப்போ எனக்கு 20 வேணும்னா இன்டூ 2. அப்போ இது இன்டூ 2 போட்டோன்னா 240. இதே 30%னா இன்டூ 3 360. 4%னா ஐ மீன் 40%னா இன்டூ 4 480. அப்படி கால்குலேட் பண்ணலாம். 70%னா 120 இன்டூ 7 which is 7 14 1 7 840. ஓகேவா? ஸோ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ 10% கால்குலேட் பண்ணிட்டேன்னா 10 20 30 40 50 எவ்வளோ வேணுமா மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1%ங்கிறது 2 டெசிமல் தள்ளி வரணும். 2 டெசிமல் தள்ளி வந்தா 12. இப்போ 1% 12னா 4%ங்கிறது என்ன? இன்டூ 4 போடணும். அப்போ 12 இன்டூ 4 போட்டோம் அப்படின்னா 48. 9 போடணும் அப்படின்னா 12 இன்டூ 9 which is 90 plus 18 108. 108. அப்போ 1% கால்குலேட் பண்ணிட்டனாலே 3%, 5%, 7%, 9% இது எல்லாமே ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ மேஜரா நமக்கு என்ன கிடைக்கணும்? 50 10 1 கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதே எனக்கு வந்து 35% கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? இப்போ 35% கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா 35% 30% 5% நான் பிரிச்சுக்கலாம். இப்போ 30% வேணும்னா எனக்கு என்ன வேணும்? 10% வேணும். 10% 120 into 3 போட்டோம்னா 30% 360. 5% 10% 120னா 5% எவ்வளோ? 10%ல பாதி 120ல பாதி 60 ஆட் பண்ணா 420. இந்த மாதிரி இன்கேஸ் வந்து 29% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20% வேல்யூ என்ன? 240 பிளஸ் 9% வேல்யூ என்ன? 108. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 348. இதே வந்து ஒரு 25.5% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் 31.5% கேட்குறாங்க. அப்போ 31.5% கேட்கணும்னா
நான் 30%, 1%, 5.5%. இது மூணையும் கால்குலேட் பண்ணனா போதும். 30% என்ன? 30%ங்கிறது இதுல 10% 120னா 30% 360. 1%ங்கிறது 12. 0.5%ங்கிறது 1ல பாதி இல்லையா? அப்போ 12ல பாதி எவ்வளோ? 6. அப்போ 8 போட்டோம்னா 378. இந்த மாதிரி 50, 10, 1 கால்குலேட் பண்ணிட்டோம்னாலே மத்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சார் இது கொஞ்சம் பெருசா இருக்குது, நீங்க டக்கு டக்குன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு வந்து ஃபார்முலா வைஸ் இப்போ நான் வந்து 10% ஆஃப் 1200 போடணும்னா 10% ஆஃப் 1200 போடணும். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல், அப்போ எக்ஸ் பை 100, அதாவது 10 divided by 100 into 1200. 0 0 0 0 கேன்சல் பண்ணி 120 போடணும். இப்போ இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணாம ஒரு 0 எடுத்தாலே எனக்கு 10% கிடைச்சிருக்கு இல்ல. இப்போ 50%னா 50 by 100, 0 0 கேன்சல் பண்ணு, 5 into 12 மல்டிப்ளை பண்ணு, 60, 6 இன்னொரு 0 ஆட் பண்ணா 600ன்னு பெரிய ப்ராசஸா இருக்கும். இதை நீ வந்து ஒரு 30 நம்பர் எடுத்துக்கோ. 30 நம்பருக்கு எடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆயிரும். ஸோ எக்ஸாம்ல வந்து ஒரு 5 நிமிஷம் எடுக்கிற இடத்துல 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணிடலாம். ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ்ல இன்னும் நிறைய இருக்கு. பட் நம்ம அந்த அளவுக்கு லாஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம போல. இது யாருக்கு? பிகினருக்கு ஒரு பர்சன்டேஜ்ல இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக் மேக்ஸை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.